ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு கிராம உதவியாளர் பணி அப்படின்னு நிறைய மாவட்டங்கள்ல வந்து தமிழ்நாடு அரசு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நிறைய கமெண்ட்ஸ் வருது. எப்படி அப்ளிகேஷன் போடணும்? என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ்? என்ன குவாலிஃபிகேஷன்? இதெல்லாம் கேட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுருக்காங்க. அவங்களுக்காக ஒரு டெமோ வீடியோ போட போறோம். ஆக்சுவலா வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு டெமோ வீடியோ தென்காசி மாவட்டத்தில வந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்லேருந்து போட போறோம். நம்ம எல்லாமே டைரக்ட்டா வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி தான் போடுறோம். இப்போ இது வந்து தென்காசி மாவட்டத்தோட வெப்சைட். ஓகேவா? இப்போ அதில பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போனீங்கன்னா அப்ளிகேஷன் இன்வைட்டட் ஃபார் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில நான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. தென்காசி தாலுகா, ஆலங்குளம், சிவகிரி, கடையநல்லூர், திருவேங்கடம், செங்கோட்டை இப்படின்னு. நம்ம வந்து இதில ஒரு நோட்டிஃபிகேஷன் எடுத்து படிக்கலாம். எல்லா நோட்டிஃபிகேஷனோட தகுதிகள் எல்லாமே ஒண்ணா தான் இருக்கும். ஸோ ஒண்ணு ஓப்பன் பண்ணி படிக்கணும் நம்ம இப்போ. ஸோ பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனோட ஆல்ரெடி அப்ளிகேஷன் வந்துருச்சு 14 ஜூலை. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12 ஆகஸ்ட். இந்த மாசத்துல 12 ஆகஸ்ட். பணியின் பெயர் கொடுத்துருக்காங்க கிராம உதவியாளர். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அதில சம்பளம் சொல்லிட்டாங்க. இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, எப்படி அப்ளை பண்ணுறது? என்னென்ன தேவை? இது மட்டும் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, நேட்டிவ் சர்டிஃபிகேட் வேணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும், வேலைவாய்ப்பு பதிவு அட்டை வேணும். ஓகேவா? ஆதார் கார்டு வேணும், மற்றும் குடும்ப அட்டை, ஃபேமிலி கார்டு வேணும். அப்புறம் வந்து பள்ளி மாற்று சான்றிதழ், டிசி. அப்புறமா கல்வி தகுதி சான்றிதழ், பிறப்பு சான்று, பர்த் சர்டிஃபிகேட், ஆதரவற்ற விதவையாக இருந்தால் அதுக்கான சான்று, மாற்றுத்திறனாளிக்கான சான்று, அப்புறமா முன்னாள் ராணுவத்தினராக இருந்தால் அதுக்கான சான்று, இருசக்கர, 4 சக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் நகல் 1/7/2025க்கு முந்தையதாக இருக்கணும். அதுக்கு முன்னே எடுத்துருக்கணும். விண்ணப்பதாரர் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் 3 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னென்ன தகுதிகள் பெற்றிருக்கணும் அப்படின்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்எஸ்எல்சி பாஸ் ஃபெயில் சொல்லியிருக்காங்க. தமிழை ஒரு பாடமாக தேர்வு எழுதி பண்ணியிருக்கணும். ஓகேவா? தேர்ச்சி இல்லைனா தோல்வி, அதாவது பாஸ் ஃபெயில் என்னவா இருந்தாலும் ஓகே. மினிமம் குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி பாஸ் ஃபெயில்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் கண்டிப்பாக வேணும். ஓகேவா? அது அடுத்த இதர தகுதிகள் என்னன்னா, விண்ணப்பதாரர் வந்து இப்போ நம்ம தென்காசி நோட்டிஃபிகேஷன் படிச்சிட்டு இருக்கோம். சரியா? இப்போ தென்காசி நோட்டிஃபிகேஷன் இது தென்காசி தாலுகா நோட்டிஃபிகேஷன். ஸோ விண்ணப்பதாரர் கண்டிப்பாக தென்காசி தாலுகாவாக இருக்கணும். ஓகேவா? இப்போ அது இல்லாமல் இந்த கிராமம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மேலப்பாவூர், திப்பனாம்பட்டி. ஓகேவா? இந்த கிராமத்தில் உள்ளவங்க அந்த இருந்தால் அவங்களுக்கு இன்னும் முன்னுரிமை வழங்கப்படும் போட்டுருக்காங்க. காலி பணியில் அறிவிக்கப்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு கிராம பணியிடத்தில் முன்னுரிமை வழங்கப்படும் போட்டுருக்காங்க. உடற்தகுதி சான்று சமர்ப்பிக்கப்பட வேண்டும், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். அப்புறமா அதாவது 2 திருமணம் பண்ணிருக்கக்கூடாது, வேற ஒரு திருமணம் செய்திருக்கக்கூடாது, சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்புறமா அனைத்து சான்றிதழ்களும் நீங்கள் வந்து அப்ளிகேஷனோட சேர்த்து கொடுக்கணும். நம்ம முன்னாடி மேலே படிச்சது. குற்ற வழக்கு எதுவும் இருக்கக்கூடாது, சிபாரிசுக்கு போகக்கூடாது. ஓகேவா? இவ்வளோ தான் வந்து இதர தகுதிகள். கல்வி தகுதி ஆல்ரெடி சொல்லிட்டோம். மினிமம் எஸ்எஸ்எல்சி பாஸ் இல்லைனா ஃபெயில். ஓகேவா? இப்போ வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 21 வயதுங்கிறது நார்மல். அது இல்லாமல் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்களுக்குலாம் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. சில டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அது எப்படி அப்ளை பண்ணணும்? அப்ளிகேஷன் எங்கே இருக்குது? இது ரெண்டுமே எல்லாரும் கேட்ட கொஸ்டின். அப்ளிகேஷன் வெப்சைட்டில் இருக்குது. அதை நம்ம டவுன்லோட் பண்ணி காட்ட போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது எப்படி அடுத்து இன்னும் நிறைய பேர் எப்படி கேட்டாங்கன்னா, இது எப்படி அப்ளை பண்ணுறது? அப்ளிகேஷன் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. நீங்கள் சம்மந்தப்பட்ட தாலுகா ஆஃபீஸில் நேரடியாக கொடுக்கலாம், இல்லைனா போஸ்ட்டில் அனுப்பலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதே தென்காசி வெப்சைட்டில் ஓகேவா, இங்கே அப்ளிகேஷன் இருக்குது. இந்த வியூவில் போனீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இருக்குது. இது ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன் தான். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ விட்டுங்க. உங்களோட பேர், ஆதார் நம்பர், அப்புறமா வந்து பாஸ்போர்ட் நேம், பர்த் சர்டிஃபிகேட், அப்புறமா வந்து மேல், ஃபீமேல் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பிக்கும் கிராமம் ரொம்ப முக்கியம். விண்ணப்பிக்கும் வட்டம், உங்களோட அட்ரஸ், இதில் மீதெல்லாம் உங்களுக்கு பொதுவாக தெரிஞ்சது தான். ஃபோன் நம்பர், மெயில் அட்ரஸ், நேஷனாலிட்டி, அப்புறமா பார்த்தீங்கன்னா ரிலீஜன், அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொடுக்கணும். கல்வி தகுதி, மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் ஆர் ஃபெயில். நீங்கள் என்ன கல்வி தகுதியோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். காவல்துறைக்கு குற்ற வழக்குகள் எதுவும் இல்லை, கண்டிப்பாக இதில் தகுதி கொடுத்துருக்காங்க. வாகனம் ஓட்டும் திறன், ஓகேவா? மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சுன்னா மிதிவண்டியில் இருசக்கரம் எது தெரிஞ்சிருக்கோ அதை சொல்லணும். நம்ம அதில் லைசன்ஸ் இருந்தால் அதோட நம்பர். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வந்து இதில் நீங்கள் எதுக்கு